பிரண்டை ஊறுக்காய். பிரண்டை நல்லா பொடியாக இந்த நார்லாம் எடுத்துகிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். பூண்டு தேவையான அளவு, கொத்தமல்லி ஒரு கட்டு, மிளகாய் அதை எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். இதுவும் கறிப்பிலை, இது வெந்தயம் கடுகு அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இது தேவையான அளவு புளி, தேவையான அளவு உப்பு, அதை போட்டு வதக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். மீடியமான சூட்டில் இந்த மிளகாவை போட்டுக்கணும். தேவையான அளவு மிளகாய், காரம் எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அடிக்கணும். மிளகாய் அடிட்டோம்னா அதோட பூண்டு போட்டுக்கணும். பூண்டு தேவையான அளவு, ஒரு 100 பூண்டு, கரண்டியை போடணும். நல்லா அந்த கரண்டியை போட்டு நல்லா அப்படியே சூப்பாக வறுத்து வச்சு வச்சுக்கணும். அழுகி தேவையான அளவு கறிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா அப்படியே சுருண்டு வரும். இது எல்லாத்தையும் வறுத்து எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கணும்ல, அது ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில். இப்போது எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டாச்சு. 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்த பிறகு அந்த அரைச்ச விழுதை போடணும். அரைச்சி வச்ச விழுதை போடணும். எண்ணெய் வெளியே வரணும். வெளியே வரும்போது கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இதோடு நல்லா சுண்டி மேலுக்கு எண்ணெய் வந்த பிறகு இறக்கிடணும். பிரண்டை ஊறுக்காய் ரெடி ஆகிடுச்சு.